கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மார்னிங்கே வந்து நான் கொண்டக்கடலையை ஊற வச்சிட்டேன். நைட்டு வந்து நல்லா அந்த மாதிரி ஊறி வந்துடும். ஸோ நமக்கு இப்போ வந்து பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட கொண்டக்கடலை வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும், 8 விசிலுக்கு வேகட்டும். பாருங்கள், 8 விசிலுக்கு அப்புறமா நான் குக்கரை ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை இதில் சேர்த்துட்டு எனக்கு இன்றைக்கி காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கொண்டக்கடலை சூப்பராக ரெடி ஆயிடும். நீங்கள் அதை பாயில் பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம்.